லதா, நானே உங்ககிட்ட பேசினேன்டி. வீட்டிலே ஒரு பிரச்சனையாக இருக்குடி. என்ன சொல்கிறதுனே புரிய மாட்டேங்குதுடி எனக்கு. வீட்டில் சொத்து பிரச்சனை நடந்துட்டுருக்கு. பெரிய மாமா என்ன இது கூட ஒத்து வர மாட்டேங்கிறாரு. மாமா மாமனாரை பிடிச்சி அடிச்சிட்டாரு. அதுவே கஷ்டமாக இருக்குடி எனக்கு. என்னடி சொல்கிற சுதா? இப்பெல்லாம் நடந்துருச்சா? உன் மாமனாரை பிடிச்சி அடிச்சிட்டாரா அவரு? ஆமாண்டி, அந்த கதையை ஏன் கேட்குற? இன்னமும் என்னால் அதை வந்து மீளவே முடியலடி. கஷ்டமாக இருக்குது மாமா நினச்சி எனக்கு. ஆமாண்டி, அவரே வயசானவர். அவரை போய் அவர் அடிக்கலாமா? தப்பு இல்லையா? பெத்தப்பாவை போய் யாராவது அடிப்பாங்களா? ஆமாண்டி, அவர் என்ன எது சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. என் மேலேயும் கோவப்படுறாரு. நான் என்ன செஞ்சேன்? அவருக்கு நல்லது தான் நினைக்கிறேன். ஆனால் அவர் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறாரு. விரிடி விரி, மனுஷங்க எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. மாற்றி மாற்றி தான் இருப்பாங்க. சரி விடு, இதுக்கெல்லாம் போயிட்டு கவலைப்பட்டு இருக்காத. கவலைப்படாதடி, இந்த பிரச்சனை சீக்கிரம் சரியாயிரும். உன் மாமனாரும் சீக்கிரம் எல்லாத்துக்கும் பிரித்து எழுதி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டியதான். உன் வாய் சுபமுகூர்த்தம், நீ பேசுனது எல்லாமே பழிக்கணும்டி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வார்த்தையை கேட்க எனக்கு. எங்கள் மாமா தான் ஒத்து வரணும், பெரிய மாமா. அவர் ஒத்து வந்தால் எல்லாமே சரியாயிரும் எனக்கு. சரிடி விருடி, நான் தான் சொல்லிட்டேல. திருப்பி திருப்பி அதையே பேசிகிட்டு இருக்க. ஏன்டி இப்படி சலிப்பாக பேசிகிட்டு இருக்க? உனக்கு என்னாச்சுடி? அதை ஏன்டி கேட்டுட்ருக்கா? நான் பெத்த பிள்ளைங்க எதுவுமே என் பேச்சை கேட்க மாட்டேங்குது. என் பொண்ணு காலேஜில் ஒரு பையனை லவ் பண்ணுறாளா? அவங்க அப்பா வெளியே ஊர் சுற்றுறதை பார்த்து கண்டுபிடிச்சி கேட்குறாரு. வீட்டுக்கு வந்து சண்டை போடுறாரு. அவள் என்ன இதை கூட கண்டுக்க மாட்டேங்கிறா. அவன் தான் வேணும் துள்ளி குதிக்கிறா. அச்சச்சோ, என்னடி சொல்கிற? உன் பெரிய பொண்ணு சௌந்தர்யாவா? அவள் இப்படி பண்ண மாட்டாளே. நல்லா அமைதியான பொண்ணாச்சே. உன்னே மாதிரி தானே இருப்பாவ. எனக்கே புரியவே இல்லடி. நானே குழப்பத்தில் இருக்கேன். காலேஜில் சில டைமில் சீக்கிரமாக வந்துடுவா. கரெக்டாக வந்துட்டு இருந்தவ கொஞ்ச நாள் கழிச்சு காலேஜுக்கு லேட்டாக வந்துட்டு இருந்தா வீட்டுக்கு. நான் அப்போயே தெரிஞ்சுக்கிட்டேன் இதுவான விஷயம். அவங்க அப்பாட்ட சொன்னேன். அவர் அப்பா கண்காணிச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆஹா, அண்ணே மனசு எவ்வளோ பாடுபடும். அண்ணே என்னடி சொன்னார்? அவர் என்ன சொல்லுவார்? அவர் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவள் கேட்கவே மாட்டேங்கிறா. அவன் தான் வேணும்ன்ட்டு குறியாக நிற்கிறா. சரி ஓகே, பையனையும் நாங்கள் விசாரித்து பார்க்கலான்னு பார்த்தா அவனும் தண்ணி அடிப்பானா தம் அடிப்பானா. ஐயோ, என்னடி இப்படி சொல்கிற? இப்படிப்பட்ட பையனுக்கு நம்ம எப்படி நம்ம பொண்ணை கொடுக்குறது? அதையெல்லாம் நானும் பல முறை அவள்கிட்ட சொல்லி பார்த்தேன். அவர் கேட்குற மாதிரி தெரியல. சரி ஓகே, பட்டு திருந்தட்டும், அப்போ தான் அவளுக்கு புத்தி வரும். இப்படிலாம் சொல்லாதடி. நம்ம பொண்ணுங்கடி, நம்ம பொண்ணு மேலே நமக்கு பாசம் இருக்கணும், எல்லாமே இருக்கணும்ல. ஏன்டி இப்படிலாம் பேசுகிற அவகிட்ட? போடி, நானே ரொம்ப மன உளைச்சல் இருக்கேன். என்னடா இப்படி பண்ணிட்டாலே. நல்ல பையனை லவ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பையனை பார்த்து லவ் பண்ணிட்டாலேன்னு எனக்கே ஒரே கவலையாக இருக்குது. அதான் என்ன பண்ணுறது எது தெரியாமல் நானே பித்து பிடிச்சி நின்றுருக்கேன். விருடி, எல்லாமே சரியாயிரு சீக்கிரம், கவலைப்படாத. சரிடி, நான் வீட்டுக்கு வரேன் ஒரு நாள். வந்து பாப்பாட்ட பேசி பார்க்குறேன். அவள் புரிஞ்சுக்குவா எல்லாத்தையும். சரிடி, நீயாவது வந்து பேசிப்பார் அவள்கிட்ட. அப்போயாவது அவள் புரிஞ்சுக்கிட்டும் நல்லது எது கெட்டது எதுன்னு. சரிடி சுதா, நீ 2 பொண்ணுங்க வச்சுருக்க. பார்த்து பத்திரமா பார்த்துக்கோடி. அவளுங்களை எதுவும் லவ் மேட்டரில் சிக்க போகிறாங்க. என் பிள்ளைங்களாம் அப்படிலாம் இல்லடி. இது மாதிரி விஷயத்தில் எங்கள் பிள்ளைங்களாம் தள்ளி தான் நிற்குங்க. அவ்வளோதான். இது மாதிரி விஷயம்லாம் எங்கள் வீட்டுக்காரர் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், ஒரே போடு போட்டுருவார், வெட்டிடுவார். ஆமாம், அப்படிலாம் இல்லடி. இந்த காலத்தில் எந்த பொம்பளை பிள்ளைங்களே நம்ப முடியாது. பெற்றவங்க நம்ம தான் கண்ணு கட்டுமா நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கணும். இது சொல்கிறியே வாஸ்தவமா, இது கரெக்டு தான். சரிடி, உன் பிள்ளைங்க 2மே நல்ல பிள்ளைங்களாவே இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இருந்தாலும் ஒரு கண்ணு வச்சுக்கோ 2 பேரையும். சரிடி, நானும் ஃபோனை வைக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் வர டைமு வந்தாருன்னா அவ்வளோதான், பார்த்தோன்னே திட்டுவார். யார்கிட்ட பேசிட்டு இருக்க என்ன ஏதுன்னு. அப்புறம் பேசிக்கலாம் சரியா? கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு. வந்து எல்லாம் பேசி புரிய வைக்கிறேன் உங்கள் பாப்பாட்ட. சரிடி, நீ கவலைப்படாத, எல்லாமே சரியாயிரும். சரி, நான் ஃபோனை வச்சிட்றேன். சரிடி. நம்ம பிள்ளைங்களையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். நம்ம பிள்ளைங்கள அது மாதிரி விடவே கூடாது. அவ்வளோதான். என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சிச்சு கொன்னே போட்டுருவார் என்னைய. என்னாடி புள்ள வளர்த்துருக்க அப்படின்னு. அவர் என்னைய வீட்டோட துரத்தி விட்டுருவார். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு அப்போ முடியும் இந்த காலத்தில்? என் 2 பிள்ளைங்களை இங்கே விட்டுட்டு? என் பிள்ளைங்கள நான் எப்போவுமே பார்த்துக்கணும் நல்லபடியாக. சரி ஓகே, அவரை சாப்பிட ஒரு நேரம் ஆச்சு. உள்ளார போய் எல்லாமே எடுத்து வச்சுருவோம். அத்தை, நான் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க அத்தை. இப்போதைக்கு இந்த பிரச்சனை முடியலனாலும் எங்கள் அப்பா ஒரு நாளைக்கு எனக்குன்னு சேர வேண்டிய சொத்தை கண்டிப்பாக எழுதி தருவார் அத்தை. இப்போ 2025 வந்துருச்சு. அடுத்து 2026, 2027, 2028, இந்த 29, அடுத்து 30. அப்போ வந்தால் கூட அவங்க அப்பா எழுதி வைக்க மாட்டார். நாங்களாம் செத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பா எழுதி வைப்பார். அதுக்கப்புறம் என்ன பிரயோஜனம் உனக்கு? எப்போ இருந்தாலும் எங்கள் அப்பா எனக்கு தானே எழுதி வைப்பார். எனக்கு தானே அது ஆதாயம். உங்களுக்கு என்னத்த வந்துச்சு? நல்லா 8 பேசுடி, நல்லா பேசு. உனக்கு யார் பேச கற்றுக் கொடுத்துருக்கா? உங்கள் அம்மாக்காரி தானே. நாங்கள் இல்லாத நேரத்தில் உங்கள் அம்மா கிட்ட பேசியிருக்க. உங்கள் அம்மாக்காரி இப்படி பேசுடி அப்படி பேசுடின்னு சொல்லி கொடுத்துருக்கா. அது மாதிரி தானே இப்போ பேசுகிற நீ. நான் இப்போ உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன். இப்போதைக்கு எங்கள் அம்மா விழுக்கிறீங்க. எங்கள் அம்மா மேலே எதுக்கு கோவப்படுறீங்க? இதெல்லாம் தேவையில்லாத வேலைத்த உங்களுக்கு. ஆமாம், நானே கோவப்பட்டுருவேன், பார்த்துக்கோங்க. அமலா, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை எங்கள் அம்மா பற்றி பேசினேன், அவ்வளோதான் உனக்கு. நான் இப்போ உங்கள் அம்மா பற்றி என்ன பேசினேன்? உங்களுக்கு எப்படி கோவம் வருது? உங்கள் அம்மா எப்படி பேசுகிறாங்க பாருங்க எங்கள் அம்மா பற்றி. இப்போ எனக்கு கோவம் வராதா? உங்கள் அம்மா பற்றி என்ன பொய்யா பேசுகிறாங்க? உண்மையை தானே சொல்கிறாங்க. அதுக்கே உனக்கு கோவம் வரணும்? நாங்கள் தான் கோவம் பண்ணோம். மாமா, நான் சொல்ல வரதை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க மாமா. நீங்களாவது என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சேன். இத்தனை வருஷம் ஆகுது, நியமம் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. இன்னமும் என்னை புரிஞ்சிக்காமல் இருக்கீங்க மாமா. என்னடி மாமா நோமா நான் ஐஸ் வைக்கிறியாக்கும்? உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன ஐஸ் வச்சாலும் என் மாமன் அப்படியே உருகிட மாட்டான், பார்த்துக்கோ. நானும் என் புருஷனும் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் நடுவில் என் குறுக்க வரீங்க.
நான் என்னாடி கொடுக்க வரணும்? ஏன் புள்ளடி அவன். நான் கொடுக்க வராம வேற யார் வருவா? சரி இதே பேசிகிட்டு இருக்காத. பொட்டி படைக்க எடுத்துகிட்டு உங்கள் ஆத்தா வீட்டு கிளம்பு. ஆமாம், உன்னை விவாகரத்து பண்ணிவிட்டு அடுத்து என் பிள்ளைக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுவும் சொத்து உள்ள பிள்ளையா கல்யாணம் பண்ணி வச்சு நானும் சொத்து சுகத்தோட நல்லபடியாக வாழணும். அத்தை, இந்த வார்த்தையே சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க அத்தை. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் த. அவ்வளோதான் உனக்கு மரியாதை. இதுக்கு மேலே இங்கே இருந்தீங்கன்னா அவ்வளோதான், கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி ஆகும். மருமன் கூட உன்னை பார்க்க மாட்டேன். என்ன மாமா, உங்கள் அம்மா இவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கீங்க? அம்மா என்னம்மாச்சு? வெளியே விளாண்டுட்டு இருந்தா ஒரே சத்தமாக இருந்துச்சு, அதான் ஏமா அழுதுட்டு இருக்க? அம்மா, அண்ணன் கேள்வி கேட்குறால, பதில் சொல்லுமா. ஏம்மா அழுவுற? ஆமாம், கட்டினது தான் உருப்படி இல்லைனா பெற்றதுங்களும் அதே மாதிரி தான் இருக்குங்க. அவன் அம்மா மாதிரியே. அங்கங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சும்மா அப்பாட்டையும் பாட்டிட்டையும் பேசிகிட்டு இருக்கேன். அதான் கண்ணில் தூசி விழுந்துருச்சா, அதான் கண்ணுது தண்ணி வருது. அப்படியாம்மா? வேற எதுவும் இல்லைல்லம்மா? அதெல்லாம் இல்லைப்பா. அம்மாவுக்கு எதுவுமே இல்லை. அம்மா நல்லா தான் இருக்கேன். நல்லா போய் சொல்லடி உன் பிள்ளைங்க கிட்ட. உண்மையை சொன்னாதான் என்னம்மா உனக்கு? அத்தை, அவங்களாம் சின்ன பிள்ளைங்க அத்தை. அவங்க கிட்ட போய் எடுத்து சொன்னா என்னத்த புரியும் அவங்களுக்கு? ஏன் அப்போ அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் என் பிள்ளைங்க நான் பார்த்துக்கிறேன் அத்தை. நீங்கள் முதல் வாயை மூடுங்க. அம்மா நீ முத இங்கிட்டு வாமா, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். என்னடி நானும் பார்த்துட்டு இருக்கேன், எங்கள் அம்மாவை போட்டு இப்படி பேசிகிட்டு இருக்க. எவ்வளோ எத்தத்தாலம் இருக்கும் உனக்கு? வீட்டை விட்டு கிளம்புறீன்னா பொட்டி பொடைக்கு எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டிதானே. இதுக்கு மேலே பேசிட்டீங்கன்னா உனக்கு மரியாதை கிடையாதாம்மா, சொல்லிவிட்டேன். அப்படி சொல்கிறான் என் செல்லம் அவனே. இப்போ தான் நீ நல்லா புரிஞ்சு வச்சுருக்க. ஏன் மாமா, உங்கள் அம்மா சொல்லிட்டாங்கன்னு என்னையே அடிக்க வந்துட்டீங்களே? ஆமாண்டி, எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம். ஃபஸ்ட்டு எனக்கு எங்கள் அம்மா தான், அடுத்து தான் நீ. ஏன்பா அம்மாவை அடிக்கிறீங்க? அப்படிலாம் அடிக்காதீங்கப்பா. அம்மாக்கிட்டேயும் கோவமாக பேசாதீங்கப்பா, நம்ம அம்மால. அப்பா, அம்மா மாதிரியே பிள்ளைங்க வந்திருக்கு. ஒன்று கூட மாற்றி இல்லை. என் பிள்ளைங்க மாதிரி 2 பிள்ளைங்களும் இருக்குங்களா? 2மே அவள் ஆத்தா மாதிரியே தான் இருக்குங்க. என்னயா கடையை வேலை விட்டு இங்கே வந்து நிற்கிற? நானி நிப்பாட்டு. என் பேத்தி தான் எனக்கு ஃபோன் பண்ணி, வாங்க தாத்தா வீட்டில் பிரச்சனையாக இருக்குது, அப்பையும் சண்டை போடுதுன்னு கூப்பிடுச்சு. அதான் வந்தேன். நீ பொம்பளையே இல்லடி, நீலாம் அடங்கவே மாட்ட. என்னது, நான் பொம்பளை இல்லையா? அப்போ உன் மருமவ பொம்பளையாக்கும். என்கிட்ட பேச வந்துட்ட இப்படி? உனக்கு என்ன கெத்தால இருக்கும் உனக்கு? ஆமாண்டி, உனக்கு நிறைய எகத்தாலம் தான், உடம்பு ஃபுல்லாக கொழுப்பு. ஆமாம், பெரிய இவர் பின்னைய பேச வந்துட்டார். கடைக்கு கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் இங்கே என்ன நடக்குது எனக்கு தெரியும். நீ யாரு என் மருமகளுக்கு விவாகரத்து கொடுக்குறது? நான் உனக்கு விவாகரத்து கொடுக்குறேன். இந்த வீட்டை விட்டு நீ கிளம்பு. மாமா, அப்படிலாம் பேசாதீங்க மாமா. நம்ம அத்தையில தப்பு மாமா, அது பேசவே கூடாது நீங்கள். ஏய், எனக்கு என் புருஷனுக்கு நடக்கிறதுடி, நீ ஏண்டி கொடுக்க வர? நீ என்ன லூசாப்பா? வயசான காலத்துல போய் அம்மாவுக்கு விவாகரத்து கொடுக்குறேங்கிற. கடைக்கு கிளம்புப்பா. ஆமாண்டா, உன்னை நான் பெத்தேல, நான் லூசு தான். உன்னை பெற்றதுக்கும் உன் அம்மாவை கட்டிட்டு வந்ததுக்கும் நான் லூஸாக தான் தெரிஞ்சிருக்கணும். நல்லவனா இருக்கேல்ல, அது ஏன் காலம். ராணி, வீட்டுக்கு வந்த மருமவளை இப்படி குடும்பப்பத்திரன்னு வச்சுக்கோ. உனக்கும் ஒரு பொண்ணு இருக்குது, அவளும் சீரழிஞ்சு போயிடுவா. பார்த்துக்கோ, வீட்டுக்கு வந்த மருமவளை நல்லா பார்த்துக்கணும். அவள் நம்ம பொண்ணு மாதிரி, சரியா? அவளை இப்படிலாம் பண்ணாத. ஆமாம். அவளுக்காக நம்ம பொண்ணை சீரழிஞ்சு போவான்னு பேசுவியா? உனக்கு இருக்கியா இது? என்னடி இருக்கு உனக்கு? உருட்டுக்கட்டையால மண்டையில ஒரே அடி. அப்புறம் ஆஸ்பத்திரி போய் உட்காந்து நினச்சிக்கோ, பழசெல்லாம் மறந்து எங்கன்னு சுற்றிட்டு இருக்க வேண்டியதுதான். ஏய் அமலா, பாரு, உன் பிள்ளைங்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்துருக்க. பெரியவங்களுக்கு மரியாதை சொல்லி கொடுக்கணும்னு தெரியல உன் பிள்ளைங்களுக்கு. ஆமாண்டி, இந்த வீட்டில் பெரியவங்கன்னா யாரு? நீ தானே. நீ தான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். நல்லதை சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லாமே நல்லதே நடக்கும். நீ கெட்டதை சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லாம் கெட்டது தான் நடக்கும். நீ நல்லதை சொல்லி கொடுத்தீங்கன்னா உன் பேர பிள்ளைங்க உன்னோட ஒட்டிக்கிட்டு அப்பையும் உன் கூடவே தான் இருந்திருக்குங்க. நீயே அந்த பிள்ளைங்களை ஒதுக்கி வச்சு உன் மவ பிள்ளைய கொண்டாடுற. நான் என்ன சொல்றது? பாரியா, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசின உன்னையும் மரும கூடயே வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன். பார்த்துக்கோ. ஊர் ஃபுல்லாக மருமகளும் மாமனாரும் ஓடி போயிட்டாங்கன்னு ஊர் ஃபுல்லாக சொல்லி விட்டுருவேன். ஏன் த இப்படிலாம் பேசுறீங்க? அவர் எனக்கு அப்பா மாதிரி த. என்னாடி வார்த்தை பேசுற? இப்படியாமா பேசுவ? ஓங்கி ஒரு அரட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் உனக்கு. இந்த வீட்டை விட்டு ஒன்னே காலி பண்ணிடுவேன். அம்மா, உன் மருமவை கேட்டு என்னையே அடிக்கிற இரியா உனக்கு? ஆமாண்டி, பெரியவனி பார்த்து பேசுவியா? வார்த்தையை நீ பாட்டுக்கு அள்ளி வீசுற. எப்படி பேசணும் உனக்கு தெரியாது? உன் பிள்ளைக்கு மிச்சர் கொடுத்து ஓரமாக உட்காந்தா அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பான். நீயே ஓவரா வாய் பேசாதடி. உன் வாயில கொல்லிக்கட்டையை வச்சிருவேன். அம்மா, பார்த்துக்கோ, அப்புறம் எதுவுமே பேச முடியாது. வாயி ஊம வாயாயிரும்.